திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, மிருக சீரிடம் நட்சத்திரத்திற்கு உண்டான முழு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் என்ன, அவர்களுடைய தசாபுத்திகள் எப்படி வேலை செய்யும், அதே போல் இறுதியாக பரிகாரங்கள் என்ன என்ன செய்தால் அவர்கள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விதிகளையும் நான் இப்போ உங்களுக்கு முழுமையாக கொடுக்க போகிறேன். மிருகசீரிடம் அப்படின்னாலே உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு பெயர். உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னா ரிஷபத்திலும் அதே போல் மிதுனத்திலையும் இருக்கும். ரிஷபத்தில் 1-2 பாதமும் மிதுனத்தில் 3-4 பாதங்களும் கொண்டவர்கள் தான் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். இந்த 2 நட்சத்திரத்துலையும் இந்த 2 வீட்லேயும் பார்த்துட்டிங்கன்னா, ரிஷபம் அப்படின்னா அன்பு, பாசம் இதெல்லாமே குறிக்கக்கூடிய ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரம். அதே போல் மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரம் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அறிவு சார்ந்த விஷயங்களால் மற்றவர்களை கவரக்கூடிய நட்சத்திரம். அன்பால் கவரக்கூடியது ரிஷபம், அறிவால் கவரக்கூடியது மிதுனம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னாலே அறிவுள்ள நட்சத்திரம் அப்படிங்கிற பெயர். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய நபர் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ரொம்ப ஃபோர்ஸ் ஜாஸ்தி, எதையும் செஞ்சிடலாம், பார்த்துக்கலாம், எது வந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை அவர்கள்ட்ட நிறைய இருக்கும். எதையுமே யோசிக்காமல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த நட்சத்திரத்திற்கு உண்டு. அதனால் எதையுமே யோசித்து செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு முதல் பரிகாரமே. அதே போல் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய். அதி தேவதை யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சந்திர பகவான். இப்போது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சந்திர பகவானுடைய அதி தேவதையில் விளங்கக்கூடிய இந்த மிருகசீரிஷம் பிற்கால வாழ்க்கை அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் ரிஷபமாக இருந்தால் சுக்கிரனும், மிதுனமாக இருந்தால் புதனும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகத்தினுடைய முழு பலனும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திரம் மான் தலை அப்படிங்கிறது பெயர். படிக்காத மேதை, மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு தன்மை. எத்தனை அறிவு இருந்தாலும் தனக்குள்ளே அதை வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு எதிர்பாராமல் செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த நட்சத்திரத்திற்கு உண்டு. பாசத்தாலையும் அன்பாலையும் அடிமையாகக்கூடிய நட்சத்திரம், குழந்தைத்தனங்கள் கொண்ட நட்சத்திரம் அப்படிங்கிற அமைப்பும் இவர்களுக்கு உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாலே அந்த குடும்பத்தில் தன்னுடைய முன்னோர்கள் செய்த, அதே போல் முன்னோர்களால் விதிக்கப்பட்ட நல்லது கெட்டது எல்லாமே இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுடைய தன்மைகளாக இருக்கும். நல்லது செய்தால் நல்ல இடத்திலையும், கெட்டது செய்தால் ஒரு கெட்ட பலன்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டு. அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதற்குண்டான வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்னவும் நம்ம பார்த்து செய்யும் பொழுது அதனுடைய தாக்கத்தை நிச்சயமாக நாம் குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற அமைப்பும் இந்த நட்சத்திரத்திற்கு உண்டு. நல்ல வலிமையான நட்சத்திரம், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஆனால் யாருமே திரும்பி இவங்களுக்கு செய்ய மாட்டாங்க. அதே போல் யாருமே தன்னை புரிஞ்சுக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க மனசுக்குள்ளே எப்பொழுதுமே அழுத்திக்கிட்டு அதன் ஒரு வழியாகவே இவங்க வச்சுக்குவாங்க. யாரும் நம்மளை புரிஞ்சுக்கல, யாரும் நமக்கு செய்யலை, யாரும் நம்ம கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மன வலி அப்படிங்கிறது இவர்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் பயப்படாமல் எதிர்த்து நிற்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறதும் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் தான். திறமையான நட்சத்திரம், எதையும் ஜெயிச்சுட்டு வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு செவ்வாய் திசையில் பிறந்திருப்பீங்க. அப்போ செவ்வாய் திசையில் பிறந்திருந்தால் பிறக்கும் பொழுது அவர் ஒரு 7 வருட காலங்கள் செவ்வாய் திசை, ஏகதேசம் ஒரு 3-5 வருட காலங்கள் செவ்வாய் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பிறக்கும் பொழுதே நல்ல ஒரு வீடு, மனை, சொத்துக்களோட பிறந்த அமைப்பு உண்டு. செவ்வாய்னா அதிக வீரம் அப்படிங்கிற அமைப்பை காட்டுறதுனால செவ்வாய் திசை உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து நல்ல பாசமாக வளர்த்திருப்பாங்க, இதெல்லாமே அமைப்பு உண்டு. அடுத்து ராகு 18 வருஷம் திசை நடத்துவார். அடுத்த திசை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ராகு திசை. அவர் 18 வருஷம் திசை நடத்துவார். ஏகதேசமாக நம்ம ஒரு 5 வருடத்துலேருந்து 18 வருடங்கள் அப்படிங்கிறது கணக்கு போட்டாலும் கூட ஒரு 22-23 வருடத்திற்குள்ளே உங்களுக்கு ராகு திசை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போது இந்த ராகு திசை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு நல்ல இடத்தில் இருந்து விட்டால் மிகப்பெரிய வளர்ச்சி, நல்ல படிப்பு,
வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதே போல் பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஸ்கில்ஸ் ஆக்டிவிட்டீஸ், கலைகள் சம்பந்தப்பட்ட படிப்பு, இதில் எல்லாமே நிச்சயமாக உங்களை நுழைத்து விடுவார். அதில் ஒரு பெயரும் புகழையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இதே ராகு கெட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஜாதகத்தில் கெட்ட நண்பர்களுடைய தொடர்பு, படிப்பு தடையாகிறது, தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே போகிறது, அம்மா அப்பாவை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அல்லது ஹாஸ்டலில் தங்கி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த மிருகசீரிஷத்திற்கு இந்த ராகு திசை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் ரிஷப ராசியாக இருந்தால் சுக்கிரன் நல்லா இருக்கணும். அதே போல் மிதுன ராசியாக நீங்கள் இருந்தால் புதன் நல்லா இருக்கணும். இது 2 கிரகங்களும் நல்லா இருந்துட்டால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து ஜெயிச்சிடலாம். இந்த 2 கிரகங்களை ஏதாவது உங்களுக்கு சுக்கிரனோ அல்லது புதனோ கெட்டு போயிட்டாருன்னா உங்களுடைய மன வலிமை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். எதிர்த்து போராட முடியாத தன்மையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதனால் ராகு திசையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு திசை ராகு திசை. ராகு நல்லா இருந்துட்டால் மிகப்பெரிய வளர்ச்சி, படிப்பு, வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே கொடுத்து விடுவார். ராகு கெட்டு போயிட்டா சொந்த ஊர்லேயே பிழைக்க முடியாத ஒரு அமைப்பையும், அதே போல் சொந்த ஊரில் ஒரு அவமானங்களையும், இங்கேயும் இருக்க முடியல, வெளியிலும் எங்கேயும் வேலை கிடைக்கல, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளையும் கொடுத்துருவார். அடுத்து குரு திசை. இந்த குரு திசை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா 16 வருஷம், ஒரு 25 வருஷத்துலேருந்து கணக்கு எடுத்துக்கோங்க, அல்லது 23 வருடத்திலிருந்து உங்களுக்கு 16 வருட திசைகள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துட்டாலும் கூட உங்களுக்கு ஏகதேசமாக அந்த வயது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 36, 37 இது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போது இந்த காலகட்டங்கள் நாம் கண்டிப்பாக வளர்ந்தே ஆகணும். குடும்பம், குழந்தை, பொருளாதாரம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த குரு தான் உங்களுக்கு கொடுப்பார். அப்போது ஜாதகத்தில் குரு கெடக்கூடாது. குரு நல்ல இடத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஏன்னா பெரிய அளவுக்கு குரு கெட்டு போயிருந்தாலும் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களை கெடுப்பது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த செவ்வாய், உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய் இல்லையா, இந்த செவ்வாய்க்கு குரு ஒரு நட்பு கிரகம். அப்போது நல்ல நிலையில் இருந்துட்டாருன்னா வீடு, மனை, சொத்து சுகங்கள், எதிர்பார்த்த திருமண வாழ்க்கை இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். மேக்சிமம் இந்த மிருகசீரிஷத்திற்கு திருமண வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்க்காத ஒரு திருமண வாழ்க்கை, பிடிக்காத திருமண வாழ்க்கை, அல்லது காதல் திருமணம் பண்ணிட்டு அதற்கப்புறம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள். நான் காதல் திருமணம் தான் பண்ணினேன் ஆனாலும் நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு உண்டு. இல்லை நான் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணியிருக்கேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் திருமணத்தில் ஒரு திருப்தி இல்லை அப்படின்னு கண்டிப்பாக இந்த மிருகசீரிஷத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்துவிடும் இந்த கிரகங்கள். அதனால இந்த குரு திசை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. குரு நல்ல இடத்தில் இருந்து திசை நடத்தினால் அந்த 16 வருடங்களும் உங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியங்கள், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யங்கள், வளர்ச்சி இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருவார். உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய ஒரு தூண் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த குரு தான். இல்லை உங்கள் ஜாதகத்தில் குரு கெட்டு போயிட்டால் லக்னத்துக்கு பார்க்கணும். லக்னத்துக்கு பாவ கிரகங்களாக இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சம் குறைந்து விடும். பெரிய அளவுக்கு யோசிக்க முடியாது, நார்மலாக கொண்டு போக. ஏன்னா நட்பு கிரகங்களாக இருக்கிறதுனால நார்மல் வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏமாந்து போவது, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் தாமதமாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினைகள், இதெல்லாமே குரு கெட்டு போயிருந்தால் இந்த காலகட்டங்களில் நடக்கும். அடுத்தது சனி திசை. பொதுவாக இந்த செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு 4வது திசையாக சனி திசை வந்தால் அது பாதகம், மாரகம்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா செவ்வாய்க்கு கடுமையான பகை யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் தான். அப்போ அந்த சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்து விட்டால் பெரிய கெடுதல்களை கொடுப்பதில்லை. இல்லை கெட்டு போயிருந்தால் மரணத்திற்கு ஒப்பான சில விஷயங்களை கொடுப்பார். அதாவது நம்ம மரணம் நடக்கும் அப்படிங்கிறது அது எல்லாத்துக்குமே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை. ஆயுள் பலத்தை பார்த்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அதற்குண்டான வழிகளை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு விதி இருக்குது. ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கையாக இருந்தாலே ஒரு போராட்டம் உண்டு வாழ்க்கையில் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அப்போ இந்த சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்து விட்டால் நோய் நொடிகள் வந்தாலும் அதை ஏதாவது ஒரு வழிவகைகளை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இந்த காலகட்டங்களில் தான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பம் சார்ந்த, அம்மா சார்ந்த விஷயங்கள், உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள், சொந்த பந்தங்கள், வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ எல்லாமே இந்த சனி திசையில் சொத்து வருது, வண்டி வாகனங்கள் வருது, இதெல்லாமே வாங்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும்.
இல்லை அப்படின்னா அதெல்லாமே கொஞ்சம் பார்த்து வாங்க வேண்டும் என்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். கெட்டு போகிவிட்டால் இது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சனி திசையில் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அளவுக்கு வேண்டாம். அதே போல் பொதுவாக இந்த சனி பகவான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏமாற்றத்தை கொடுத்தாலும் ஒரு அனுபவத்தை நிச்சயமாக கொடுப்பார். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், மன வலிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அது எல்லாமே எப்போ வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சனி திசையில் தான் உங்களுக்கு மன வலிமை அப்படிங்கிறதும் அதிகமாகும், மனசில் ஒரு வலியும் உண்டாகும் அப்படிங்கிற அமைப்பும் கொடுத்து விடுவார். அதனால் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கின்றார் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய இந்த 19 வருட சனி பகவானுடைய திசைகள் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா புதன் திசை. புதன் திசை ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு திசை தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2, 5 குடையவர், அல்லது மிதுன ராசியாக இருந்தால் 1, 4 குடையவர். புதன் திசை சனி திசையில் நிறைய பிரச்சனையை சந்தித்தாலும் கூட புதன் திசையில் ஒரு நல்ல ஸ்கில்ஸ், ஒரு நாலேஜாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதன் மூலமாக பணம் ஈட்டக்கூடிய ஒரு தன்மைகள் இதெல்லாமே கொடுத்து விடுவார். கம்யூனிகேஷன், நிறைய பேர்த்தனுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். வியாபாரத்தில் நல்ல செழிப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். புதன் நல்லா இருந்துட்டால் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், ஒரு நல்ல மருத்துவம் கிடைப்பது, இது சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். புதன் கெட்டு போயிருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுப்பது இல்லை. ஏன்னா புதன் ஓரளவுக்கு பணம் வரவையும் கொடுத்து விடுவார். அதே போல் குடும்பம் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை விலக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன் திசையில் ஏற்படும். அடுத்து கேது திசை. கேது திசை மேக்சிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தால் அதிகமான ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது பகவான் உங்களுக்கு கொடுத்து விடுவார். இப்போ இதெல்லாமே நம்ம ஓவராலாக பார்க்கும் பொழுது இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா முன்னோர்களுடைய கர்மாக்கள், உங்களுடைய கர்மாக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தில் தான் இந்த மிருகசீரிஷம் பிறக்கும். நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு ஈக்குவலாக தான் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படிங்கிறது தான் இந்த மிருகசீரிஷத்தினுடைய தன்மை. இப்போ இதற்குண்டான பரிகாரங்கள் என்ன பண்ணலாம், வாழ்க்கையில் எப்படியாவது நாங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லைங்களா? அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய். அப்போ கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யணும். வருடம் ஏதாவது ஒரு செவ்வாயினுடைய கோவில், அதாவது முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்று வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அடுத்து அதனுடைய அதிதேவதை சந்திர பகவான். சந்திரன் அப்படின்னாலே திருப்பதி பெருமாள் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ வருடம் ஒரு முறை திருப்பதி பெருமாளை போய் நீங்கள் சந்தித்து அவர்கள்கிட்ட வரம் வாங்கிட்டு வரணும். எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க, என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை, ஒரு வேண்டுதலை, ஒரு உபாசனை தெய்வமாக கூட நீங்கள் திருப்பதி பெருமாளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் சாந்தமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மாரியம்மன், சாந்தமாக இருக்கக்கூடிய காளியம்மன் வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடுகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும். அதே போல் செவ்வாய்க்கிழமை ராகு 3 to 4:30 மணி வரைக்கும் ராகு நேரம் வரும். அந்த காலகட்டங்களிலும் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்ட உயரத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார்கள். பெண் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி, எங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.